ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. அதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. நான் இன்னும் தீர்வே தரமாட்டேன், நான் ஹோஸ்ட் தான். ஆமா ஆமா, அவர் தீர்வு எங்க கொடுத்தாரு? இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும், இந்த கேம் நீங்க இப்படி ஆடி இருக்கலாம், அதுக்கு நீங்க உண்மையா இருக்க கூடாது, நீங்க இப்படியும் பண்ணலாம் அப்படியும் இருக்கலாம். இது வந்து தீர்வு கிடையாதுல்ல. இப்ப பவித்ரா மேட்டர்ல கூட அவர் என்ன பண்ணாரு, நீங்க இப்படிலாம் பண்ணீங்க, நான் பாராட்டுறதுக்கு வந்தேன், நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, சரி ஓகே அப்படின்னு கடந்து போறாரு. அப்ப நீங்க பாராட்டுறதுக்காக ஒருத்தங்களை நிக்க வச்சு 25 நிமிஷம் பேசுவீங்களா அப்படின்ற கேள்விகள் வரும். ஊர்ல அத்தனை கேள்வி முக்கியம் இல்ல, விஜய் சேதுபதி அவர்களுடைய பெயரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த கேள்வி வந்திருக்கேன். வீட்டுக்குள்ள இருக்கிறவனை பத்தி கேட்கறது இல்ல, அதெல்லாம் இல்ல. ரத்னாவுக்கு நீங்க நல்லா செய்றீங்கன்றத நான் இங்க வந்து பாத்துட்டோம். நாங்களும் அதே டிவில தானே பாக்குறோம், எங்களுக்கு ஒண்ணும் தெரியலையே, ஏதோ புது டிவி காட்டுறாங்களோ. சிவகுமார் அவர்கள் எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்னா வீட்டுல சாத்தனா அவர்கள் ஓட்டே வரல, அவங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க கேட்டா அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் காரணம் யாரு? 2வது சீசன்ல போட்ட மாதிரி ஓட்டை வந்து ஸ்கிரீன்ல போட்டு எங்களுக்கு காட்டுங்களேன், டிரான்ஸ்பரண்டா இருங்க, மக்கள் ஓட்டு தானப்பா. அதை வரைச்சு நீங்க யாரை எலிமினேட் பண்றீங்கன்னு நாங்க ஏன் கெஸ் பண்ணணும்? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கெஸ் பண்ணட்டியா? ஓட்டு போடுற மக்கள் நாங்க ஏன் கெஸ் பண்ணணும்? சிங்கிள் எவிக்ஷனா ஏன் அனுப்புறாங்க? எத்தனை பேர் இருக்காங்க வீட்டுல? இன்னும் ஒரு 16 பேர் இருப்பாங்களா? எதுக்கு இருக்காங்க? இன்னும் 6 வாரம் தான் இருக்கு உங்க கணக்கு படி சொன்னா. 6 வாரத்துல 2 பேரை வெளில அமிச்சா கூட 4 பேர் தான் லாஸ்டா நிக்கணும். ஓ அந்த மாதிரி பண்றாங்க. அப்ப அடுத்த வாரத்துல 2 பேர் நினைக்கிறீங்களா? அப்படின்னா கூட 6வது வாரத்துல 6 பேர் இருப்பாங்களே. ஓ அப்பதான் பினாலே. அப்ப இனிமே எல்லா வாரமும் டபுள் எலிமினேஷன். இல்ல ஹோஸ்ட் என்ன எதிர்பார்த்தாருன்னா, பவித்ரா வந்து இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு 5 to 6 பேரை வேணும்னே அவுட் ஆக்கியிருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பிளான் பண்ணி ஆல்ரவுண்டரா அங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி இந்த கேமை வந்து ஒரு கரெக்டான பாதையில கொண்டு போயிட்டாங்க பவித்ரா அப்படின்னு சொல்லி பாராட்டலான்னு ஹோஸ்ட் வந்து பவித்ரா பொம்மையை தூக்கிட்டு வந்தா. பாவம் அவங்களுக்கே இது தெரியாது போல. சொல்லவே இல்ல, எனக்காக சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இல்லைங்க, நான் இன்டென்ஷனலா பண்ணங்க. இருந்தாலும் அந்த நேரா வந்து மஞ்சரி பொம்மையை நீங்க வச்சிருக்கலாம்ல, மஞ்சரி பொம்மையில வந்து ஸ்லாட் காலியா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு சுயநலம் இருக்கும்ல ஒரு கேம்ல. அதுதானே அந்த கேம், சுயநலம் இருக்கும்ல. நீ என் பொம்மையை வை, நான் உன் பொம்மையை வைக்கிறேன்றதானே அந்த கேமே. அதனால அவங்க பொம்மையை வச்சு மஞ்சரி பொம்மை வந்து வைக்கிறதுக்குள்ள இன்னொரு ஆள் வச்சு மஞ்சரி பொம்மை அவுட் ஆனதான் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளவு நல்லவங்க எல்லாம் அங்க கிடையாது. அடுத்தவர்களுக்காக உயிரை கொடுத்து ரணமாகி 10 பேரை இடிச்சு தள்ளிட்டு எடுத்துட்டு போய் வைக்கணும்ன்ற அளவுக்கு எல்லாம் வீட்டுக்குள்ள நீங்க நல்லவங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடையாது. அந்த மாதிரி மகாத்மாலாம் நான் பார்க்கல. ஹோஸ்ட் வந்து பேசிக்கலி நேற்று ஃபுல்லா ஒரு வேலையை பார்த்தாருல, அப்புறம் பிரேக் போயிட்டு 1 hour பிரேக் எடுத்துட்டு அடுத்த எபிசோடுக்கு வந்திருப்பாரு அன்னைக்கு. ஓகேவா? சோ அவர் வந்து ஒரு ஃப்ளோல ரொம்ப டயர்டா எக்ஸாஸ்டடா தான் அந்த ஷோ வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அவர் ஒரு அஜெண்டா வச்சுட்டு வந்து மைக்குக்கு பின்னாடி என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்டு அவருடைய கமெண்ட்டை லைட்டா சொல்லி வேலையை முடிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு. பட் இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் ப்ராப்பரா அட்ரஸ் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. இந்த ரயான் விஷயங்களா இருக்கட்டும், ரயான் ராணுவ சண்டைகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து நீட்டா இருந்துச்சு அப்படின்றது என்னால வந்து உணர முடிஞ்சு. அதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு, நான் இன்னும் தீர்வே தரமாட்டேன், நான் ஹோஸ்ட் தான். ஆமா ஆமா, அவர் தீர்வு எங்க கொடுத்தாரு? இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும், இந்த கேம் நீங்க இப்படி ஆடி இருக்கலாம், அதுக்கு நீங்க உண்மையா இருக்க கூடாது, நீங்க இப்படியும் பண்ணலாம் அப்படியும் இருக்கலாம். இது வந்து தீர்வு கிடையாதுல்ல. இப்ப பவித்ரா மேட்டர்ல கூட அவர் என்ன பண்ணாரு, நீங்க இப்படிலாம் பண்ணீங்க, நான் பாராட்டுறதுக்கு வந்தேன், நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, சரி ஓகே அப்படின்னு கடந்து போறாரு. அப்ப நீங்க பாராட்டுறதுக்காக ஒருத்தங்களை நிக்க வச்சு 25 நிமிஷம் பேசுவீங்களா அப்படின்ற கேள்விகள் வரும் மக்களுக்கு மனசுல. பேசிக்கா அதுக்கு நடுவுல நம்ம வெளியில கேட்கிற கேள்வி எல்லாம் இவங்களே ஆடியன்ஸை செட் பண்ணி ஒருத்தங்களா எழுதி நின்று, சார் நீங்க அதான் கலவுறீங்க, சத்யனா கூட ஒரு படத்துல நடிச்சீங்க, அதுக்காக நீங்க சத்யனாவை வந்து இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அவர்கள் வந்து அதை சொல்லுவாங்கன்றத நம்ம எதிர்பார்க்கல. அதான் சார், நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்படி எல்லாமே செட்டப் தான். அதான் நீங்க கஷ்டப்படலாமா? உண்மையாவே செட்டப் ஆடியன்ஸ் தானா? உண்மையாவே செட்டப் ஆடியன்ஸ் தான் 100%. அவங்க சொன்னதுனால அவங்க பேசுவாங்க. நான் ஆக்சுவலா இன்னைக்கு கீழே வந்து நான் ஒருத்தவங்களுக்கு ட்வீட் போட்டிருந்தேன், அந்த ட்வீட்டு கீழே ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவங்க ஏதோ ஒரு டிவி ஆர்டிஸ்ட் தான், சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் போட்டிருக்காங்க.
பட் அதான் கீழே அவங்க அதை கீழே இதுக்கான ஆதாரங்களை எங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்னு கேட்டிருக்கேன். பட் அது ரெஸ்பாண்ட் வரல. அதுக்குள்ள நம்ம உள்ள வந்துட்டோம். பட் அது கிளியரா வந்து ஒரு செட்டப்பா தான் தெரிஞ்சு. ஏன்னா ஊர்ல அத்தனை கேள்வி முக்கியம் இல்ல. விஜய் சேதுபதி அவர்களுடைய பெயரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த கேள்வி வந்திருக்கேன். வீட்டுக்குள்ள இருக்கிறவனை பத்தி கேட்கறது இல்ல, அதெல்லாம் இல்ல சார். அர்ச்சனாவுக்கு நீங்க நல்லா செய்றீங்கன்றத நான் இங்க வந்து பாத்துட்டோம். நாங்களும் அதே டிவில தானே பாக்குறோம். எங்களுக்கு ஒண்ணும் தெரியலையே, ஏதோ புது டிவி காட்டுறாங்களோ, புதுசா படம் காட்டுறாங்களோ படம் அப்படின்ற மாதிரி தோணும். விஜய் சேதுபதி சார் இதெல்லாம் மூஞ்சிக்கு நேரா கேட்பாருப்பா அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணது யாரு? நானா? நீங்களா? ஃபர்ஸ்ட் வாரத்துல அவர் தான் செஞ்சார். ஃபர்ஸ்ட் வாரத்துல இதுதான் என்னுடைய பாணி, நான் இப்படித்தான் வச்சு செய்வேன் வீக்கெண்ட்லன்றத செட் பண்ணது யாரு? நம்ம யார நினைத்து ஃபயர் விட்டோம்? அவருடைய ஒரு கடையில நல்லா பிரியாணி போடுறாங்க, தொடர்ந்து ஒரு 3-4 வாட்டி போய் சாப்பிட்டு வந்துடுறாங்க. 5வது வாட்டி அந்த பிரியாணி நல்லா இல்லைன்னா நீங்க என்னங்க சொல்லுவீங்க? நம்பிதானையா வந்தேன். அது இல்லையா இப்ப உடனேவா என்னவையா அப்படின்னா அசால்ட்டா நீங்க சொல்லிட முடியுமா? மாஸ்டருக்கு வந்து மைண்ட் சரியில்லை, இல்ல மாஸ்டர் வந்து மசாலா போடுறதுக்கு மறந்துட்டாரு, மாஸ்டர்ல ஒழுங்கா மசாலா போடல அப்படின்னு சொல்ல முடியுமா? அது காரணமா? அதெல்லாம் ஒரு காரணமா? இல்ல மாஸ்டர் நீங்க நின்று பிரியாணி பண்ணி பாருங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய கூமுட்டத்தனம். யோ சாப்பிட பொரோட்டா காசாயா தர முடியும்? நான் எப்படியா பொரோட்டா போட்டு நானே சாப்பிடறேன், நான் ஏன் உன் கடைக்கு வந்து சாப்பிடுவேன்? வாங்குறீங்களா காசு அப்படின்னு தானே கேட்பாங்க கடையில. நிச்சயமா நிச்சயமா. சோ இந்த விஷயங்கள் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. அது நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு அவரை வந்து பவித்ரா தரணி அவர்கள்கிட்ட இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல எனக்கு வந்து பெரிய உடன்பாடு இல்லை. அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லும் போது அந்த பொண்ணை ஒத்துக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாரு. பேசிக்கலா இவர் என்ன செய்யறாருன்னா பெண்கள் அணியின் சொம்பா இவர் அப்படின்னு போன வாரம் ஃபுல்லா அடிச்ச அடிக்கி இந்த வாட்டி வந்து அப்படியே ஆண்கள் டீம் பக்கம் ஜம்ப் பண்ணிட்டார். பெண்கள் என்ன செஞ்சாலும் தப்புன்ற மாதிரி வந்துட்டார். நாங்க அதுக்காக சொல்லல, பெண்கள் தவறு செஞ்சாலும் சொல்லுங்க, ஆண்கள் தவறு சொன்னாலும் செய்யுங்க, சொல்லுங்கன்றோம். நாங்க வேற என்ன கேட்கிறோம்? ஜெஃப்ரி விஷயத்திலயும் ரயான் விஷயத்திலயும் ராணுவ விஷயத்திலயும் கரெக்டா பேசினார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயத்த அவர் ஹேண்டில் பண்ண விதம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. நாம எல்லாத்தையுமே அவரை குறை சொல்ல முடியாது. அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த மொத்த எபிசோட்ல. மேபி அதோட எஃபெக்ட் தான் எனக்கு இந்த பாஸ் மார்க் நான் சொன்ன தெரியுமா, அது வந்து ஒரு 60-70 மார்க் போடலாம்ப்பா இந்த ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு நமக்கு தோன்றதுக்கான விஷயம். சோ அது ஒரு ஹாப்பினஸா இருக்கும்போது சிவா எலிமினேட்னு சொல்றாங்க. சிவகுமார் அவர்கள் எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்னா வீட்டுல சாத்தனா அவர்கள் ஓட்டே வரலையா, அவங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க கேட்டா அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் காரணம் யாருக்கும் தெரியல. 2வது சீசன்ல போட்ட மாதிரி ஓட்டை வந்து ஸ்கிரீன்ல போட்டு எங்களுக்கு காட்டுங்களேன். டிரான்ஸ்பரண்டா இருங்க, மக்கள் ஓட்டு தானப்பா. அதை வரைச்சு நீங்க யாரை எலிமினேட் பண்றீங்க நாங்க ஏன்ப்பா கெஸ் பண்ணணும்? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கெஸ் பண்ணட்டியா? ஓட்டு போடுற மக்கள் நாங்க ஏன் கெஸ் பண்ணணும்? நான் கேட்கிற கேள்வி கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். டிரான்ஸ்பரன்சி இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் எல்லா இடத்துலயுமே. அப்படி இருக்கும்போது இது எப்படி நீங்க வந்து பாக்குறது அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. சிவகுமார் அவர்கள் வந்து ஓகே அப்பா அவர் வந்து பெருசா கண்டென்ட் தரல, நான் அதெல்லாமே ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டென்ட் எப்படி தராங்கன்னு இருக்குல்ல, ஜாமுக்கு ஒரு பிரச்சனை, சம்பந்திக்கு ஒரு பிரச்சனை, சாப்பாட்டுல இதுக்கு போட்டதுக்கு ஒரு பிரச்சனை, கேம் ஆட விடலன்றதுக்கு ஒரு பிரச்சனை, கேம் ஆட விட்ட இடத்துல தோத்தா பிரச்சனை, ஷாப்பிங் டாஸ்க்கு பிரச்சனை, இதுல பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பண்ற ஒரே இதுதான் கண்டென்ட் நீங்க நினைச்சீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? சாச்சனால வன்மன் செஞ்சு ஓகே, சாச்சனா அனுப்பல, ஆனந்தி அனுப்பியிருக்கலாமே. அவங்க மட்டும் ஓட்டு அதிகமா இருந்துச்சா என்ன? ஓட்டு ஈக்குவலேட் பண்றீங்களா? ஓ பெண்கள் இத்தனை பேர் இருக்காங்க, ஆண்கள் இத்தனை பேர் இருக்காங்க, இந்த வாரம் நம்ம ஆண்கள்கிட்ட போய் குறைப்போம், அடுத்து பெண்கள்கிட்ட குறைப்போம், ஈக்குவலா கொண்டு போவோம். சோமா வேற 130 நாள் வரைக்கும் கொண்டு போறாங்களா? அந்த போஸ்ட் பார்க்கும் போதே எனக்கு ஆத்தின்ற மாதிரி இருந்தது. 130 நாள் கொண்டு போய் நாம பைத்தியம் ஆயிடும், முழு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துருவோம் கன்ஃபார்ம்டா. இதே மாதிரி போச்சுன்னா
பாருங்க எல்லாம் போடுறாங்க ஜோப்ரோ 130 இப்ப ரிவ்யூ பண்ண நீங்க ரெடியா அப்படின்னு போடுறாங்க. நாங்க ரெடி. எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க வந்து இவங்க கமெண்ட்ல போடுற மாதிரி ரெஸ்பெக்ட் அப்படின்றத ஹோஸ்ட் மேல வைக்கிறத ஜஸ்ட் வார்த்தையில மட்டும் சார் அப்படின்றாங்களே தவிர அது அவங்க மனசுல இருக்க மைத்தர் ஒரு பயமே இல்லை. இந்த ட்ரெண்டே போன சீசன்ல தான் கொண்டு வந்தாங்க. ஹோஸ்ட் மேல பயம் இல்லாம ஹோஸ்ட வண்டியா உள்ளேயே பேசுறது அது மாதிரி பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் போன சீசன்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த சீசன் வரைக்கும் தொடர்ந்துகிட்டு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த ஜெனரேஷன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, என்ன பண்ணிட முடியும்? நம்மள அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அதாவது பேசிக்கலி பாத்தீங்கன்னா அவங்க நம்மள டச் பண்ணா நம்ம பெரிய ஆளாயிருவோம் அவங்க லெவலுக்கு. இந்த மாதிரி நிறைய தாட் ப்ராசஸ்ல இருப்பான். இப்ப விஜய் விஷால் என்ன சொல்றாரு, எனக்கு 1000 ப்ராஜெக்ட் வெளில இருக்குங்க, கொடான கோடி ரசிகர்கள் வெயிட் பண்றாங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப வெளில ரிவ்யூ தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரியாலிட்டி அவ்வளவுதான். சரியா? சோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா இவர்கள் இந்த ஷோவை கொண்டு போற விதம் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப இண்டிவிஜுவல் கேம் தான் டிஆர்பியை ஏத்துது, அந்த கோடு ஏத்தல. சோ கோடை வைத்து நாம 40 நாள் பண்ண கோமாளித்தனத்தை சரி செய்வதற்காக இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 20 நாள் போட்டு நாம வந்து டிஆர்பி போட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு சேனல் நினைக்கிறதோ இல்லையோ, இல்ல அந்த நிறுவனம் நினைக்கிறதோ இல்லையோ என்னன்னு தெரியல சொல்றாங்க. சரி, இப்ப நியாயமா கேக்குறேன், சிங்கிள் எவிக்ஷனா ஏன் அனுப்புறாங்க? எத்தனை பேர் இருக்காங்க வீட்டுல? இன்னும் ஒரு 16 பேர் இருப்பாங்களா? 16 பேர் எதுக்கு இருக்காங்க? இன்னும் 6 வாரம் தான் இருக்கு உங்க கணக்கு படி சொன்னா. 6 வாரத்துல 2 பேரை வெளில அமிச்சா கூட 4 பேர் தான் லாஸ்டா நிக்கணும். ஓ அந்த மாதிரி பண்றாங்க. அப்ப அடுத்த வாரத்துல 2 பேர் நினைக்கிறீங்களா? அப்படின்னா கூட 6வது வாரத்துல 6 பேர் இருப்பாங்களே. ஓ அப்பதான் ஃபினாலே. அப்ப இனிமே எல்லா வாரமும் டபுள் எலிமினேஷனா? அப்புறம் வீட்டுக்குள்ள வேற ஒயில்டு கார்டு ஏதாவது கொண்டு வருவாங்களே, ஏற்கனவே போன கண்டஸ்டன்ட் 2 பேரை. அது வந்து அவங்களுடைய இதாச்சு. அப்ப அந்த விஷயங்கள் தான் நடக்குதா அப்படின்றது டவுட். ஏன்னா 105 நாள் தான் இந்த ஷோ அப்படின்றத அவங்க வந்து பெருசா வந்து பிரபலப்படுத்தல முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாம். அண்ட் இப்ப அந்த நியூஸும் வெளில வருது, அது ரூமரோ ஒரிஜினலோ பொய்யோ அப்படின்றத ஒரு பக்கம் வைப்போம். அதெல்லாம் கொஸ்டின் மார்க் கூட என் ட்விட்டர்ல போட்டிருப்பேன். பட் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குன்றதா ஆக்சுவலா வர்ற தகவல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now.